Hey guys, welcome to our channel. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அகைன் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேம் ரிலேட்டடான ஒரு மூவியை பற்றி பார்க்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா 2020 அந்த டைமில் ரிலீஸ் ஆன ஒன் ஆஃப் த மூவி தான். ஆக்சுவலாக உங்களுக்கு ஹாலிவுட் மூவிஸ் அதிகமாக பிடிக்கும் அப்படின்னா யூ ஷுட் ட்ரை திஸ் ஒன். ஓகே, ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா ரொம்ப மிடில் கிளாஸாக இருக்கார். ஸோ அவருக்கு ஒரு ஷார்ட் டைமில் அவரோட ஃபேமிலிக்கு ஒரு சூப்பரான லைஃப்பை ரெடி பண்ணி கொடுக்கணும். ஸோ அதுக்கு நிறைய பணம் தேவை. அவரோட ப்ராஜெக்ட் எல்லா கம்பெனிஸ்லையுமே ரிஜெக்ட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஒரு டைமில் ஹீரோ கிட்ட ஒரு ஏஜென்ட் அப்ரோச் பண்ணுறான். ஒரு சீக்ரெட் கேம் இருக்குது, அந்த கேமில் பார்ட்டிசிபேட் பண்ணி நீ வின் பண்ணிட்டேன்னா உனக்கு நிறைய மணி கிடைக்கும் அப்படின்னு ஹீரோ டினைட் பண்ணுறாரு. ஹீரோ தான் அந்த கேமுக்கு பர்ஃபெக்டான ஒரு கண்டஸ்டண்ட்டாக இருப்பார்னு அந்த பர்சனுக்கு தெரியும். ஹீரோ எப்படியாவது அந்த காம்படிஷனில் கலந்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஹாஸ்பிட்டலில் ஹீரோவோட மெடிக்கல் செக்கப்பில் அவருக்கு கேன்சர் இருக்குது அப்படின்னு சொல்லி சேஞ்ச் பண்ணிடுவான். ஸோ ஹீரோக்கு இன்னும் ஒரு 2 months டைம் தான் இருக்குது. ஸோ அதனால் அந்த விசிட்டிங் கார்டை எடுத்துகிட்டு அந்த ஏஜெண்ட்டை போய் மீட் பண்ணி அந்த கேமில் கலந்துப்பார். ஸோ அந்த கேமில் நிறைய ஹண்டர்ஸ் இருப்பாங்க. பெரிய பெரிய மில்லியனர்ஸ்லாம் நிறையா அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஹீரோ தான் கண்டஸ்டன்ட், அவங்க எல்லாருமே ஹண்டர்ஸ் ரோலில் ப்ளே பண்ணுவாங்க. ஸோ அவங்க எல்லாருமே அவங்கள யார் ஃபஸ்ட்டு நம்ம ஹீரோவை ஃபினிஷ் பண்ணுறாங்களோ இன்வெஸ்ட் பண்ண மொத்த பணமும் அவங்களுக்கு போயிடும். இல்லை ஹீரோ அவங்க கிட்டேருந்து 24 hours சர்வே பண்ணிட்டாரு, இல்லை அந்த டீமில் இருக்கிற ஒருத்தரையும் அவர் ஃபினிஷ் பண்ணிட்டார் அப்படின்னா அந்த மணி ஃபுல்லாகவே ஹீரோ அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரே சிட்டிக்குள்ளே தான் இது நடக்கும். 24 hours சர்வே பண்ணுவோம். ப்ராப்பராக நிறைய ரூல்ஸ்லாம் இருக்கும். ஸோ சில இடத்துல ஃபைட் பண்ணணும், ஃபைட் பண்ணக்கூடாது, இந்த மாதிரி. ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் ஒரு பர்சன் கிட்ட ஸ்டக் ஆகிடுவார், பட் ஸ்டில் எஸ்கேப் ஆகிடுவார். ஸோ பேக் டு பேக் இன்னும் நிறைய பேர் அவரை சேஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அன்எக்ஸ்பெக்டடாக 1 by 1 ஹீரோ ரிவெஞ்ச் எடுத்துகிட்டே இருப்பார். ஸோ ஒரு பர்சனையும் ஹீரோ ஃபினிஷ் பண்ண அவரோட அக்கௌண்ட்டில் ஒரு ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் த மணி பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஆகிட்டு இருக்கும். இதனால் அவரோட ஃபேமிலிக்கு டவுட் வரும். ஒன் ஆஃப் த சீனில் அந்த ஏஜென்ட்மே ரிவீல் பண்ணுவான், உன் ஃப்ரெண்டை யூஸ் பண்ணி தான் அந்த மாதிரி பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோ அவன் ஃப்ரெண்ட் மேலே ஒரு டவுட் இருக்கும், பட் ஸ்டில் அந்த பர்சன் பார்த்தீங்கன்னா ஹீஸ் குட் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஒரு சைடில் ஹீரோவை பார்த்தீங்கன்னா 9 time வரைக்கும் வந்துடும். ஸோ ஹீரோ இருக்கிற பயத்தில் சிட்டியை விட்டு கிராஸ் பண்ணிடுவார். ஸோ அப்போ தான் அந்த லொக்கேஷனை வச்சு சேல்ஸ் பண்ணுவாங்க. சிட்டியை விட்டு வெளியே போயிட்டா இந்த கேம் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அகைன் ஹீரோ எப்படியாவது இந்த காம்படிஷனில் வின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அகைன் சிட்டிக்குள்ளே வருவார். ஸோ அந்த மாதிரி நிறைய சீக்வன்ஸ் இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்பெண்ட் பண்ணுற டைமுக்கு ஒருத்தவளான ஒரு மூவியாக இருக்கும். இந்த கரண்ட் வேறு இப்போ போயிடுச்சு கைஸ், ஆனால் இன்னும் பயங்கர டென்ஷனாக இருக்குது பார்க்குறதுக்கு. கிளைமேக்ஸில் எல்லா வில்லன்ஸுமே ஃபினிஷ் பண்ணிடுவார், ஒரு வில்லனை மட்டும். ஸோ அந்த வில்லன் மட்டும்தான் இருக்கிறதுலையே ப்ராப்பராக ரூல்ஸை ஃபாலோ பண்ணி அந்த கேமை ப்ளே பண்ணக்கூடாது. ஸோ அவன் மட்டும்தான் கடைசியாக இருப்பான். அவனும் ஹீரோ கிட்ட ஆல் த பெஸ்ட்டு சொல்லிடுவான். ஸோ நீ தான் வின்னர் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே அவருக்கு நிறைய பணம் கிடைக்கும். அவரோட ஃபேமிலியோட செட்டில் ஆகிடுவார். அந்த ஏஜென்ட்டும் இன்னொரு பர்ஃபெக்டான கண்டஸ்டன்ட்டை தேடி ட்ராவல் பண்ணிகிட்டு இருப்பான். ஸோ இப்போ ஹீரோ கேரக்டருமே பார்த்தீங்கன்னா அந்த விசிட்டிங் கார்டை எடுத்துகிட்டு அந்த ரிச் மேனை போய் மீட் பண்ணுறாரு. அந்த பர்சனுமே நிறைய டீட்டெயில்ஸை ஷேர் பண்ணுறாரு. 24 hours நீ அந்த சிட்டியில் சர்வை பண்ணணும், யார் வேணால் உன்னை அட்டாக் பண்ணலாம், அப்படி உன்னை ஃபினிஷ் பண்ணிட்டாங்க அப்படின்னா நீ இந்த கேமில் லாஸ் ஆகிடுவோம், ரியலாகவே உன் லைஃப் போயிடுவோம் அப்படின்னு. ஸோ ஒருவேளை அந்த கேமில் நீ வின் பண்ணி 24 hours அந்த சிட்டியில் நீ சர்வை பண்ணிட்ட அப்படின்னா ஒரு ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் த மணி உனக்கு கிரெடிட் ஆகும் அப்படின்னு சொல்லி டீல் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஹீரோவோட டீட்டெயில்ஸ் எல்லாமே அந்த ஹண்டர்ஸ் கிட்டே இருக்கும். ஆனால் ஹீரோக்கு யார் ஹண்டர் அப்படிங்கிறது தெரியாது. ஸோ அவர்கிட்ட பார்த்தீங்கன்னா எந்த ஒரு டீட்டெயில்ஸுமே இருக்காது, யார் அவரை ஹண்ட் பண்ண போகிறா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா இன்னும் பயங்கர சர்ப்ரைஸாக இருக்கும் இந்த மூவியில். ஸோ அது ஆக்சுவலாக ஒரு பெரிய ட்விஸ்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். சேம் டைம் ஸோ இன்னும் சில ரூல்ஸுமே இருக்குது. பப்ளிக் பிளேஸில் ஃபைட் பண்ணக்கூடாது. அதாவது அந்த சிட்டியில் பப்ளிக் பிளேஸில் ஃபைட் பண்ணக்கூடாது. பீப்புள்ஸ் யாருமே இல்லாத பிளேஸஸில் தான் ஃபைட் பண்ணணும். ஹீரோ கிட்ட வெப்பன் இல்லை அப்படின்னா அந்த ஹண்டர்ஸுமே வெப்பன் யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ இந்த மாதிரி நிறைய ரூல்ஸ் இருக்குது. இந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணி தான் அந்த கேமை ப்ளே பண்ணுவோம். சேம் டைம் ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த 24 hours அந்த சிட்டியை விட்டு எங்கேயுமே வெளியே போகக்கூடாது, சிட்டிக்குள்ளேயே தான் அவர் இருக்கணும். ஸோ இந்த ரூல்ஸ் எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணி வின் பண்ணால் மட்டும்தான் அவர் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு அந்த மணி கிடைக்கும். இப்போ ஹீரோவுமே ஓகே சொல்லிவிட்டு அக்செப்ட் பண்ணிக்கிறாரு, அந்த கேமில் நான் கலந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஹீரோ கிட்ட ஒரு ஃபோன் கொடுக்குறாங்க. அந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் லொக்கேஷன் ஆன்லேயே இருக்கும். ஹீரோ எந்தெந்த ஸ்பாட்டில் போகிறாரு அப்படிங்கிறத ட்ராக் பண்ணுறதுக்காக.
ஸோ மார்னிங் 6 o'clockலேருந்து நெக்ஸ்ட் டே மார்னிங் 6 o'clock வரைக்கும் அந்த சிட்டியில் அவர் சர்வே பண்ணணும். அவரோட டீட்டெயில்ஸ் எல்லாமே அந்த ஹண்டர்ஸ் கிட்டே இருக்கும். ஆனால் யார் ஹண்டர் அப்படிங்கிறது ஹீரோவுக்கு தெரியாது. ஸ்டார்டிங்கில் ஒரு பஸ்ஸில் ட்ராவல் பண்ணிகிட்ருக்காரு. அவர் பக்கத்தில் இருக்க ஒரு பர்சன் ஹண்டர் மாதிரியே இருக்கான். அங்கேருந்து மூவ் பண்ணி போனதுக்கப்புறம் தான் தெரியும் அவரோட ஆப்போசிட்டில் இருக்கிற இன்னொரு பர்சன் தான் ஹண்டர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எல்லா சைட்லேருந்தும் எல்லா டேரக்ஷன்லேருந்தும் பேக் டு பேக் ஹீரோஸ் அவர் ஃபாலோ பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு வில்லன் இருப்பான். ஆக்சுவலாக அந்த ஒரு வில்லன் கேரக்டர் மட்டும்தான் ப்ராப்பராக ரூல்ஸை ஃபாலோ பண்ணி அந்த கேமை ப்ளே பண்ணுறாங்க. ஹீரோ அவங்ககிட்ட ஸ்டக் ஆகிடுவார். அவன் கால் பேசி அந்த ஏஜென்ட் கிட்ட இவ்வளோ ஃபாஸ்ட்டாக இந்த கேம் முடிகிறதுக்காக இவ்வளோ மணி ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்டுட்டு இருக்க டைமில் ஹீரோ அந்த இடத்த விட்டு ப்ராப்பராக எஸ்கேப் ஆகிடுவார். ஸோ அகைன் ஒரு ரன்னிங் சீக்வன்ஸ் மாதிரி தான் இருக்கும், சேசிங் சீக்வன்ஸ் மாதிரி. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஸோ எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அகைன் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மூவியை பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த மூவி பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் அதிகமாக இருக்கும். ஸோ ஒரு த்ரில்லர் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குற ஒரு ஆக்ஷன் மூவி பார்க்கணும் அப்படின்னா இந்த மூவியை ட்ரை பண்ணி பாருங்கள். ஐ திங்க் இந்த மூவி பார்த்தீங்கன்னா 2020s அந்த டைமில் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. டேஞ்சரஸ் கேம் அப்படிங்கிற நேமில் தான் இந்த மூவியை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. மூவியோட ஸ்டார்டிங்கில் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஜாப் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஹார்ட் ஒர்க் பண்ணி அவரோட ப்ராஜெக்டை ரெடி பண்ணி நிறையவே டாப் கம்பெனிஸ்க்கு போய் சப்மிட் பண்ணுறாரு. பட் பேக் டு பேக் எல்லா இடத்துலையுமே ரிஜெக்ட் பண்ணுறாங்க. சேம் டைம் நம்ம ஹீரோட ஒய்ஃப் பார்த்தீங்கன்னா ப்ரெக்னெண்ட்டாக இருப்பாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஹீரோ ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் தான் ஸ்டே பண்ணியிருப்பார். ஸோ அவரை பொறுத்த வரைக்கும் அவரோட ஃபேமிலிக்கு ஒரு நல்ல லைஃப்பை கொடுக்கணும் அப்படிங்கிற டார்கெட் தான் இருக்கார். இந்த மாதிரி சுச்சுவேஷனில் ஒரு ஓல்டு மேன் சீக்ரெட்டாக சில கேம்ஸ்லாம் நடத்தக்கூடிய ஒரு பர்சன். அந்த பர்சன் நம்ம ஹீரோ கிட்ட ஒரு சஜஷன் சொல்கிறான். ஒரு கேம் இருக்குது, ஒரு கேம் ஷோ, அதில் மற்றவங்களையும் பார்ட்டிசிபேட் பண்ணி வின் பண்ணிட்டா அப்படின்னா உன் லைஃப் செட்டில் ஆகிற அளவுக்கு பணம் உனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் இல்லாமல் அந்த கேமுக்கு நீ பர்ஃபெக்டான கண்டஸ்டண்ட்டாக இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோ பார்த்தீங்கன்னா அதை ரிஜெக்ட் பண்ணுறாரு. உனக்கு ஃப்யூச்சரில் அந்த ஐடியா இருந்துச்சுன்னா நீ வா அப்படின்னு சொல்லி அந்த ஏஜென்ட் ஹீரோ கிட்ட அவரோட விசிட்டிங் கார்டாக கொடுக்குறான். இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு ஃபியூ டேஸ்க்கு அப்புறம் மெடிக்கல் செக்கப்புக்காக ஹாஸ்பிட்டல் போகிறாரு. அங்கே பார்த்தீங்கன்னா அவரோட சர்டிஃபிகேட்டை அந்த ஏஜென்ட் அவரோட சர்டிஃபிகேட்டை மாற்றி அவருக்கு கேன்சர் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சேஞ்ச் பண்ண வைக்கிறான். அந்த ரிசல்ட் வந்ததுமே நம்ம ஹீரோ அதை பார்த்து பயங்கரமாக ஷாக் ஆகுறாரு. பிகாஸ் இன்னும் ஒரு ஃபியூ மந்த்ஸ் தான் அவரால் சர்வே பண்ண முடியும் அப்படிங்கிறதுனால. ஸோ அதுக்குள்ளே அவரோட ஃபேமிலிக்கு ஒரு ஃப்யூச்சர், ஒரு பிரைட் ஃப்யூச்சர் அவர் க்ரியேட் பண்ணி கொடுக்கணும். ஸோ அதனால் அந்த ஏஜென்ட்டோட ஞாபகம் வருது. ஸோ அந்த விசிட்டிங் கார்டை எடுத்துகிட்டு அந்த பர்சனை போய் மீட் பண்ணுறாரு. நீங்கள் சொன்ன மாதிரி நான் ரெடியாக இருக்கேன், அந்த கேமில் நான் பார்ட்டிசிபேட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஏஜென்ட்மே இது ரொம்பவே டேஞ்சரஸான ஒரு கேம். ஸோ இதில் ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறது ரொம்ப மஸ்ட்டு அப்படின்னு சொல்லி சில டீட்டெயில்ஸ்லாம் ஷேர் பண்ணுறான். 24 hours ஒரு சிட்டியில் சர்வை பண்ணணும். 24 hours கிராஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க வின்னர் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாமே பெரிய பெரிய ரிச் மேன், மில்லியனர்ஸ் ப்ளே பண்ணக்கூடிய கேம் தான். ஸோ ஹீரோ தான் அதில் கண்டஸ்டன்ஸ் ஒரு கேம். ஸோ இதில் ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறது ரொம்ப மஸ்ட்டு அப்படின்னு சொல்லி சில டீட்டெயில்ஸ்லாம் ஷேர் பண்ணுறான். 24 hours ஒரு சிட்டியில் சர்வை பண்ணணும். 24 hours கிராஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க வின்னர் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாமே பெரிய பெரிய ரிச் மேன், மில்லியனர்ஸ் ப்ளே பண்ணக்கூடிய கேம் தான். ஸோ ஹீரோ தான் அதில் கண்டஸ்டன்ஸ்.